ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த Next.js சீரிஸ். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கார்ட் பேஜ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கார்ட் லிஸ்ட்ட நம்ம ஜெனரேட் பண்றது, டோட்டல் பிரைஸ வந்து எப்படி கொண்டு வரது, ஸோ அப்படிங்கிறத போன வீடியோல நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வி ஹேட் சீன் கார்ட்ல எனக்கு ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு கவுண்ட்ட வந்து நான் இங்க ஹெட்டர் செக்ஷன்ல ஷோ பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஷிப்பிங் பேஜ் போகணும். ஸோ ஷிப்பிங் பேஜ் போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சப்போஸ் எனக்கு வந்து யூசர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா, எனக்கு டோக்கன் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த டோக்கன் இருந்துச்சுன்னா மட்டும் தான் எனக்கு ஷிப்பிங் பேஜ் போணும். ஸோ இல்லைன்னா எனக்கு வந்து ரீடைரக்ட் டூ சம் அதர் பேஜுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்ட் பேஜ் இருக்கு. ஸோ அந்த கார்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சிருக்கேன். ஹேண்டில் செக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். ஸோ அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி இந்த டோக்கன நான் எடுத்துப்பேன். சப்போஸ் இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா மட்டும் தான், இஃப் தட் பர்ட்டிகுலர் டோக்கன் எக்ஸிஸ்ட் தென் ஐ புஷ் இட் டூ த ஷிப்பிங் பேஜ். அப் அப்பதான் எனக்கு வந்து இந்த ரவுட்டர் நேவிகேஷன்ல எனக்கு ஷிப்பிங் பேஜ் போகணும். ஸோ இல்லைன்னா ரீடைரக்ட் டூ சம் அதர் ஹோம் பேஜ் ஆர் சம்திங். ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்து டோக்கன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இங்க டோக்கன் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஷிப்பிங் பேஜ் போகணும். ஸோ ஷிப்பிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹியர் யூ கேன் சீ த ஷிப்பிங் பேஜ். ஸோ நான் ஒன்ஸ் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஷிப்பிங் பேஜுக்கு போகணும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஷிப்பிங் பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ யூ கேன் டிசைட் பை யுவர் செல்ஃப். இங்க வந்து நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் நேம் இருக்கணும். ஸோ அவங்களோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்ல வந்து ஃபுல் நேம், ஸோ அட்ரஸ் அவங்களோட அட்ரஸ், ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சிட்டி, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர். ஸோ நான் ஒன்ஸ் அத சப்மிட் பண்ணேன்னா, என்ன ஃபங்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா, ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு லேபிள், ஒரு இன்புட் ஃபீல்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ அத ஆன் கிளிக் பண்ணேன். சப்போஸ் எனக்கு வந்து அதில நான் ஏதோ டைப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலா அந்த வேல்யூ வந்து நான் கெட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் யூ கேன் சீ ஷிப்பிங் இன்ஃபோல செட் ஷிப்பிங் இன்ஃபோல யூஸ் ஸ்டேட்ல நான் ஃபுல் நேம் வந்து எம்ப்டியா வச்சிருக்கேன். இனிஷியலா நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூஸுமே இங்க இருக்காது. ஸோ ஃபுல் நேம் வந்து எம்ப்டியா இருக்கும். அட்ரஸ் வந்து எம்ப்டியா இருக்கும். சிட்டி, ஸோ இது எல்லாமே இந்த ஷிப்பிங் இன்ஃபோ அப்படிங்கிற யூஸ் ஸ்டேட் வேரியபிள்ல இருக்கும். சப்போஸ் நான் வந்து ஃபுல் நேம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் எப்படி இந்த வேல்யூவ எடுக்கணும் அப்படின்னா, so here you can see shipping info dot address, shipping info dot city, so shipping info dot postal code. so இந்த use state variableல நம்ம ஆப்ஜெக்ட்டா இங்க வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூஸை ஒவ்வொன்றா ரிட்ரீவ் பண்ணோம்னா ஷிப்பிங் இன்ஃபோ டாட் ஃபுல் நேம்னா இனிஷியலாக எனக்கு எம்டியாக இருக்கும். ஷிப்பிங் இன்ஃபோ டாட் அட்ரஸ் அப்படின்னா இனிஷியலி எனக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் இனிஷியலாக இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து எம்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நேம் அந்த வேல்யூவ எடுத்துக்கும். ஸோ நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹியர் யூ கேன் சீ ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஈவன் டாட் டார்கெட் டாட் நேம் அப்படின்னா, இந்த ஃபுல் நேம் வந்து இது எடுத்துக்கும். ஸோ ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படிங்கிறது, அந்த நான் என்ன ஃபுல் நேம் வந்து என்ன டைப் பண்றேனோ, ஜான் அப்படின்னு டைப் பண்ணேன்னா, அது வந்து வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ இந்த ஷிப்பிங் இன்ஃபோல ஸோ ஃபுல் நேம்ல ஜான் அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ நான் வந்து அட்ரஸ்ல நான் வேற ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன்னா, ஸோ இங்க வந்து இங்க டைப் பண்றது வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் அந்த ஃபங்ஷன்ல வந்து உங்களுக்கு நடக்கும். ஷிப்பிங் இன்ஃபோல ஸோ இந்த ஷிப்பிங் இன்ஃபோ அப்படிங்கிறது இந்த பர்ட்டிகுலர் நம்மளுக்கு இந்த ஷிப்பிங் இன்ஃபோல இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வேல்யூஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ நான் இங்க வந்து ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி அப்படிங்கிறது இனிஷியலா இருக்கும். நான் டைப் பண்ண இந்த பர்ட்டிகுலர் ஃபுல் நேமுக்கு நான் என்ன டைப் பண்றேனோ, ஜான் அப்படிங்கிறது வரும். ஸோ அட்ரஸ், சிட்டி லைக் தட். ஸோ எவ்ரி ஃபீல்ட வந்து நான் இப்படி வந்து டைப் பண்ணயில, ஸோ இங்க ஷிப்பிங் இன்ஃபோங்கிறது இனிஷியலா எம்ப்டியா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா,
ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து அந்த ஈவென்ட் வரும். ஸோ அந்த ஈவென்ட் டாட் டார்கெட்ல ஸோ அந்த நேம்ல நான் என்ன டைப் நேம்ங்கிறது வந்து இங்க ஃபுல் நேம், சிட்டி அது. ஸோ நான் வேல்யூங்கிறது டைப் பண்றது. ஸோ இந்த ஷிப்பிங் இன்ஃபோஸ்ல என்னென்ன 5 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஐட்டம்ஸ நான் டைப் பண்றது எல்லாமே இது லிஸ்ட் பண்ணி வாங்கிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் தி ஹேண்டில் சேஞ்ச். ஸோ நம்ம இங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா டோக்கன் இருந்தா மட்டும் தான் எனக்கு ஷிப்பிங் பேஜ் போகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம்ல எனக்கு 1, 2, 3, 4, 5 ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்புட் ஃபீல்ட் அதுக்கான லேபிள் வந்து நான் இது பண்ணிட்டேன். சப்போஸ் நான் இங்க வந்து டைப் பண்றேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு கால் ஆகும். ஸோ அந்த நேம்ல நான் பர்ட்டிகுலர் வேல்யூ இங்க குடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபுல் நேம்ல இப்ப நான் சந்தியா அப்படின்னு குடுத்தேன்னா, அது வந்து இங்க வந்து சந்தியா அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாரி நான் எல்லா ஃபீல்ட்ஸையும் நான் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸும் ஃபில் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா ஃபீல்ட்ஸையும் கிளிக் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம். ஒன்ஸ் நான் ஃபில் அவுட் பண்ணா தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நான் என்ன சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் என்ன போகணுமோ அந்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த மாரி நான் வந்து ஒரு அ அலர்ட் வந்து நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து சப்மிட் பண்ணையில ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு சப்மிட் சேவ் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ என்ன ஃபங்ஷன் கால் ஆகும்னா, ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிறது ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ அந்த ஃபங்ஷன்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, வேலிடேட் பண்ணு. ஸோ எல்லாமே டைப் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இது என்னன்னா வேலிடேட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ ஷிப்பிங் இன்ஃபோ டாட் எவ்ரி வேல்யூ அ ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ டாட் ஷிப்பிங் இன்ஃபோ அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இது வந்து நான் வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஃபீல்டு டைப் பண்ணலினா கூட என்னால வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ஃபில் அவுட் ப்ளீஸ் ஃபில் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ ஷிப்பிங் இன்ஃபோ வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூஸ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ ஷிப்பிங் இன்ஃபோ வில் ரிட்டர்ன் திஸ் வேல்யூ ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் நான் என்னென்ன டைப் பண்ணனோ, இந்த பர்ட்டிகுலர் நான் இங்க என்ன வேல்யூ டைப் பண்றேனோ, அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு இங்க எடுத்துட்டு வந்து தரும். ஸோ அதுதான் இதோட மீனிங் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ ஆஃப் ஷிப்பிங் இன்ஃபோனா இந்த பர்ட்டிகுலர் ஜான் 123 மெயின் ஸ்ட்ரீட் நியூயார்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்க ஷோ ஆகும். சப்போஸ் நான் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து நான் எம்ப்டியா விட்டுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபால்ஸ் எனக்கு வந்து ப்ளீஸ் ஃபில் ஆல் த ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, எவ்ரி வேல்யூ ட்ரிம் பண்ணும். ஸோ இது வந்து எனி லீடிங் ஸ்பேஸஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத ட்ரிம் பண்ணும். ஸோ எம்ப்டியா இருக்கக்கூடாது. ஸோ நான் எம்ப்டியா தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு, ஸோ எவ்ரிதிங் இஸ் ட்ரூ அப்படின்னா மட்டும் தான் என்னால வந்து வேலிட் இன்புட்டா நான் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். சப்போஸ் எனிதிங் எனக்கு எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ ஆஃப் ஷிப்பிங் இன்ஃபோனா, ஸோ நான் எல்லா ஆப்ஜெக்ட் இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல எனக்கு எல்லா வேல்யூஸும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணும். ஸோ அந்த அந்த ட்ரிம் பண்ணையில எனக்கு ஏதோ ஒரு எம்ப்டி ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா, அது கிளியர் பண்ணி குடுக்கும். ஸோ நான் சப்போஸ் எதுவுமே டைப் பண்ணாம விட்டுட்டேன்னா, எனக்கு வந்து என்ன அலர்ட் வரும் அப்படின்னா, ப்ளீஸ் ஃபில் ஆல் த ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் எல்லா ஃபீல்ட்ஸும் ம் ஸோ நான் என்னென்னலாம் நான் ஷிப்பிங் இன்ஃபோல அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடி வந்து நான் பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கான ஷிப்பிங் இன்ஃபோ தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அந்த யூசர் ஐடி வந்து எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ யூசர் ஐடி வந்து எனக்கு வந்து இது வந்து கிளையன்ட் காம்போனன்ட். ஸோ அதில டைப் விண்டோஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஐட்டம் ஆஃப் யூசர் ஐடி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்டோட யூசர் ஐடி வந்து நான் வந்து இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கான ஷிப்பிங் இன்ஃபோ இது. சப்போஸ் நான் வேற அக்கவுண்ட் வந்து நான்
யூசர் நேம் குடுத்து, பாஸ்வேர்ட் குடுத்து என்டர் பண்றேன்னா, அவங்களோட ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் தான் அவங்களோட அ யூசர்ல இருக்கணும். ஸோ, அதுக்காக நான் பர்ட்டிகுலர் யூசர் ஐடிய நான் எடுத்து, அந்த பர்ட்டிகுலர் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் ஆஃப் ஷிப்பிங் இன்ஃபோ அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடில ஸோ, நான் ஒன்ஸ் நான் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தேன்னா, நீங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து அவங்களோட ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ, ஒன்ஸ் நான் வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் எம்ப்டி ஆயிரும். ஸோ, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன எ சப்போஸ் நான் எல்லா ஃபீல்ட்ஸும் ஃபில் பண்ணி எனக்கு சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்து, எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, ஆர்டர் கன்ஃபார்ம் அப்டிங்கிற ஒரு பேஜுக்கு போகும். ஸோ, இதுதான் இந்த ஷிப்பிங் இன்ஃபோக்கு. ஸோ, நான் வந்து ஃபார் அட்ரஸ்ல வந்து நான் டைப் பண்றேன். ஸோ, மெயின் ஸ்ட்ரீட் அப்டின்னு சொல்ட்டு நான் டைப் பண்றேன். சிட்டி வந்து சென்னை அப்டின்னு நான் டைப் பண்றேன். ஸோ, போஸ்டல் கோட் வந்து 123 அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ, ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஸோ, ஒன்ஸ் நான் இது குடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜுக்கு வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஸோ, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷிப்பிங் இன்ஃபோல இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ, இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜ் நான் இன்னும் எதுவுமே ஆ செட்டா நம்ம வந்து இன்னும் ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜ் வந்து இன்னும் போடல. ஸோ, ஒன்ஸ் நீங்க குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு வந்து செட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, ம் அ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஷிப்பிங் இன்ஃபோ குடுத்தோமோ, அது வந்து உங்களுக்கு இங்க பர்ட்டிகுலர் ஆ லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ, ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, ஆ ஃபோன் நம்பர், போஸ்டல் கோட்ஸ் நம்ம என்ன அங்க டைப் பண்ணோமோ, அது வந்து இங்க செட் ஐட்டம் யூஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்ட்டிகுலர் யூசர் ஐடில அந்த ஷிப்பிங் இன்ஃபோ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ, ஹியர் யூ ஹேவ் தட் பர்ட்டிகுலர் ஃபுல் நேம். ஆ அந்த பர்ட்டிகுலர் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு யூசர் ஐடி வந்து ஷோ ஆகும். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் ஐடில பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ, அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியோட ஷிப்பிங் இன்ஃபோ வந்து இது. ஸோ, ஹியர் ஸோ யூ கேன் see. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க இன்னும் கண்ட்ரி லிஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் இதில வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ, இதில வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ, ஒன்ஸ் சப்மிட் பண்ணா நான் வேலிடேட் பண்ணணும். அப்பதான் வந்து ஷிப்பிங் இன்ஃபோ வந்து கரெக்ட்டான யூசருக்கான சப்போஸ் அட்ரஸே நம்ம மறந்துட்டு நம்ம அடுத்தது ஆர்டர் கன்ஃபர்ம் பேஜ் போகக்கூடாது. ஸோ, அதனால நான் வேலிடேட் பண்ணணும். ஸோ, வேலிடேட் பண்ணிட்டு ஸோ, ஒன்ஸ் நான் டைப் பண்ண அந்த ஷிப்பிங் இன்ஃபோ வந்து நான் செட் பண்ணணும். ஸோ, திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஷிப்பிங் பேஜ். ஸோ, தேங்க் யூ ஆல்.